Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. எறும்பு முதல் எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு உணவளிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும். ரமலான் மாதத்தில் அஸ்மால் ஹஸ்னா விளக்கை உரை தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இஸ்மு அல் முகீத். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் முகீத் என்பது உணவளிப்பவன், ஊட்டம் அளிப்பவன், வாழ்வாதாரம் வழங்குபவன் என்று பொருள். அனைவருக்குமான ஆகாரத்தை படித்து அதற்கு உடலுக்கு உணவாகவும் உள்ளங்களுக்கு அறிவாகவும் கொண்டு போய் சேர்ப்பவனே அல் முகீத் என்று விளங்குகின்றான். இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க உணவை ரெண்டாக பிரிக்கின்றாங்க. ஒன்று உடலுக்கான உணவு, மற்றொன்று உள்ளத்துக்கான உணவு. உள்ளத்துக்கான உணவு என்பது அறிவு, ஈமான், ஆன்மீகம் போன்ற விஷயங்களை குறிக்கிறது. அல் முகீத் என்பது அல் கூத் என்கின்ற பதத்தில் இருந்து பிரிந்தது. அல்லாஹ் தஆலா அல் முகீத்தாக இருக்கின்றான். அவன் மனிதனுடைய உணவுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா உணவளிக்க பொறுப்பேற்று கொள்ளாத எந்த ஒரு உயிரினமும் இந்த பூமியில் இல்லை. அவை வாழும் இடத்தையும் அடங்கும் இடத்தையும் அல்லாஹ் தஆலா அறிபவனாக இருக்கின்றான். அல் முகீத் என்ற பெயரை சரியான பொருளோடு நாம் புரிந்து கொள்கின்ற நேரத்தில் ஆகாரம் தொடர்பாக நம் வாழ்க்கையில் எந்த ஒரு பதட்டமோ தடுமாற்றமோ ஏற்படாது. நமது உணவிலேயே உணவளிக்கும் அல்லாஹ்வை, அவனுடைய அருளை பார்க்க வேண்டும். நாம் ஒரு தேநீர் கோப்பை சுவைக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றது. தேயிலையை படைத்தான், அதற்குண்டான சுவையை படைத்தான். சீனியை படைத்தான், அதற்குள்ளான பல வகையான இனிப்பை வைத்தான். அதிலே ஒரு இன்பமான பானத்தை அமைத்தான். அதிலே நீரை தந்தவன் இன்னும் அந்த நீர் கொதிக்க வைப்பதற்காக நெருப்பை தந்தான். அதில் சூட்டை உருவாக்கியவன் யார்? இவற்றையெல்லாம் தந்த அவனை நாம் உள்ளத்தில் ஆழத்தால் புகழ வேண்டும். எனவே நாம் நமது உணவு உண்ணும் பொழுது பிஸ்மில்லா என்றும், உணவை முடிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகின்றோம். ஒவ்வொரு உணவு உண்ணும் பொழுதும், தண்ணீர் பருகும் பொழுதும் நாம் அவனை புகழ வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் நமது வாழ்க்கையிலே ரிசிக்கில் பரக்கத் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.